நேற்று நேபாளத்திலேயும் சீனாட திபெத் என்கிற இந்த எல்லை பகுதிகளிலையும் பெரிய சுனாமியை போல ஒரு மிகப்பெரிய வெள்ள விபத்து நடந்திருக்கு. அப்படி நடந்த அந்த மிகப்பெரிய வெள்ளத்துல சிக்கி இறந்து போன 270 பேரின் உடல்கள் இதுவரைக்கும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறதா நேபாளத்திட காவல்துறை சொல்லி இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த நேபாளம் மற்றும் திபெத் எல்லை பகுதிகளில் இன்னும் 177 இந்தியர்கள் உட்பட 1500க்கும் மேற்பட்ட ஆட்கள் காணாம போயிருக்கிறதா பல செய்திகள் இப்ப வெளிவந்திருக்கு. குறிப்பா இந்த நேபாளத்தில் மட்டும் 826 பேர் காணாம போயிருக்காங்க. அதுல 29 நாடுகளை சேர்ந்த 476 சுற்றுலா பயணிகளும் இருக்கிறதா நேபாளத்திட சுற்றுலாத்துறை வாரியம் சொல்லி இருக்கு. அது மட்டும் இல்லாம நேபாளத்திட போர்டருக்கு அந்த பக்கமாக இருக்கிற இந்த திபெத்திலையும் 500க்கும் மேற்பட்ட நபர்கள் காணாம போயிருக்கிறதா சொல்லப்படுது. அங்கு நடந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு அனர்த்தம்ங்கிறதால உயிரிழந்தவர்கள் இந்த எண்ணிக்கையும் காணாம போனவர்கள் அந்த எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிற நிலையில நேபாளம் மற்றும் சீனாட இந்த திபெத் என்கிற பகுதிகளில் மிகப்பெரிய அளவிலான ஒரு மீட்பு பணியும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதோட இந்த பேரழிவோட பாதிப்புகளை நேர்ல போய் பார்க்கறதுக்காக சீனாட பிரதமர் லீ கியாங் திபெத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த பகுதிகளுக்கு போயிருக்கிறதா சீனாட அரசு ஊடகங்கள் இப்ப செய்தியும் வெளியிட்டிருக்காங்க. இப்ப நாம இந்த வீடியோவில் பார்க்க போறது மழையே இல்லாத நேரத்தில் எப்படி இவ்வளவு பெரிய வெள்ளம் உருவாகி இருக்கு. இந்த வெள்ளத்துல சிக்கின வெளிநாட்டவர்கள் எந்தெந்த நாடுகளை சேர்ந்தவர்கள், இப்போது அங்க மீட்பு பணிகள் எந்த நிலையில நடந்துகிட்டு இருக்கு, மேலும் வேகமா வெப்பம் அடைஞ்சுக்கிட்டு வர இமயமலை பகுதிக்கும் இந்த சம்பவத்துக்கும் இடையில இருக்கிற அந்த தொடர்பு என்னங்கிறது தொடர்பான விரிவான தகவல்களை தான் நாம இந்த வீடியோவில் இப்ப தெளிவா பார்க்க இருக்கிறதால கட்டாயமா இந்த வீடியோவை ஏனையவர்களும் பார்த்து பலன் பெற வகையில ஷேர் பண்ணிடுங்க. அதோட நான் ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ற ஒவ்வொரு வீடியோட லிங்க்கும் உங்களுக்கு இன்ஸ்டன்டாவே வந்து கிடைக்கணும்னு நீங்க நினைச்சா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற என்னுடைய இந்த ஆபீஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்கை கிளிக் பண்ணி அந்த குரூப்ல சேர்ந்துக்கங்க. ஒவ்வொரு நாளும் நான் அப்டேட் பண்ற வீடியோட லிங்கையும் அந்த குரூப் மூலமாகவே உங்களுக்கு இன்ஸ்டன்டா கொண்டு வந்து சேர்த்துடுவேன். இமயமலையின் இந்த மிக உயரமான பகுதியில் இருக்கிற திபெத் என்கிற இடத்துல இருக்கிற ஒரு பனிப்பாறையிட மிகப்பெரிய ஒரு பகுதி உடைஞ்சி கீழே விழுந்ததுல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறதா சேட்டலைட் படங்களை வச்சு பார்க்கக்குள்ள நமக்கு தெரிய வந்திருக்கு. அந்த பனிப்பாறையிட உயரம் 5200 மீட்டர். அதுல 1200 மீட்டர் தூரத்தில் இருந்த ஒரு பெரிய துண்டு தான் உடைஞ்சி அந்த கீழே விழுந்தது. இந்த பனிப்பாறை கீழே விழக்குள்ள அது வந்த வழியில இருந்த பாறைகளையும் மண்களையும் அந்த சேறுகளையும் சேர்த்து கீழே இழுத்துக்கிட்டு வந்ததால அங்க மிகப்பெரிய ஒரு மண் சரிவு நடந்திருக்கு. இந்த சரிவு அப்படியே வந்து என்ன செஞ்சிருக்கா திபெத்துல இருந்த ஒரு ஆற்றில தான் விழுந்திருக்கு. அந்த சரிவு அங்க இருந்த அந்த ஆற்றில விழுந்ததால அங்க இயற்கையா ஓடிக்கிட்டு இருந்த அந்த ஆற்றோட நீரோட்டம் அப்படியே தற்காலிகமா ஒரு அணை கட்டின மாதிரி அப்படியே திருத்தப்பட்டு அதாவது நிறுத்தப்பட்டு நின்றுட்டு இப்ப அணை மாதிரி அந்த ஆற்றோட நீரோட்டம் தடுத்து நிப்பாட்டப்பட்டதால அந்த ஆற்றோட தண்ணி அப்படியே தேங்கி தேங்கி அதுல நீர்மட்டம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த நீர்மட்டம் அதிகரிச்சதால அங்க மண் சரிவால உருவாக்கப்பட்ட அந்த அணையால நிறைய நேரமே தாக்கு பிடிக்க இயலாம போயிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த தடுப்பு என்ன செஞ்சிருக்குன்னா உடைஞ்சிருக்கு. அப்படி உடைஞ்சதால அது வரைக்கும் அங்க தேக்கப்பட்டிருந்த அந்த தண்ணி என்ன மிகப்பெரிய வேகத்துல கீழ் நோக்கி பாய தொடங்கிருக்கு. அங்க இருந்த தண்ணி மட்டும் அவ்வளவு வேகமா பாயல, அதோட சேர்ந்து அங்க இருந்த பாறைகளும் மண்களும் சேர்களும் சேர்ந்து பல்வேறுபட்ட அந்த இடிபாடுகளோட ஹை ஸ்பீட்ல போனதால தான் அப்படி ஒரு சாதாரண வெள்ளம் போல இல்லாம மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய வெள்ளமா அது மாறி இருக்கு. இந்த சம்பவத்தோட மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வெள்ளம் ஏற்பட்ட நேரத்தில் அந்த பகுதியில் குறிப்பிட்டு செல்லக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பெரிய மழையும் அங்க பதிவு செய்யப்படல, பெய்யவும் இல்லை. சோ இதால கீழே இருந்த மக்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த வழக்கமான மழை வெள்ளத்துக்கான எந்த ஒரு முன்னெச்சரிக்கையுமே எதிர்பார்க்காம இருந்திருக்காங்க. அப்படி அவங்க இருந்த நேரத்தில் தான் பல 1000 மீட்டர் உயரத்தில் நடந்த ஒரு பனிப்பாறை அப்படியே அதால நடந்த அந்த சரிவால திடீரென்று மிகப்பெரிய ஒரு பெரிய அளவுல ஒரு வெள்ளம் ஒன்று கீழ் நோக்கி வேகமா வந்திருக்கு. இந்த வெள்ளத்துல மிகப்பெரிய தாக்கம் நேபாளத்தில் இருக்கிற ரசுவா என்கிற மாவட்டத்தில் தான் நடந்திருக்கு. வெள்ள நீர் அப்படியே கீழ் நோக்கி பாயக்குள்ள இந்த ட்ரிஷூலி என்கிற இந்த ஆற்றோட நீர்மட்டம் 30 நிமிடங்கள்ல 9 மீட்டர் உயரம் வரைக்கும் போனதா சொல்லப்படுது. இந்த திடீர் நீர்மட்டம் உயரவால அதாவது இந்த அரை மணி நேரத்துக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சதால ஆற்றுக்கு பக்கத்துல இருந்த அந்த மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடங்களுக்கு போய் சேர போதுமான நேரம் அவங்களுக்கு கிடைக்கல. அது மட்டும் இல்லாம அந்த பகுதிகளில் இருந்த பல வீடுகள் சேதமடைஞ்சதோட பல வாகனங்கள் அந்த வெள்ளத்தில் அடிபட்டு இழுத்து செல்லப்பட்டிருக்கு. அதோட மிக முக்கியமான சாலைகள் எல்லாம் அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு மக்கள் வெளியில செல்ல இயலாத அளவுக்கு அந்த சாலைகள் எல்லாமே
துண்டிக்கப்பட்டது. குறைஞ்சது ஒரு 19 பாலங்களும் 40 கிலோமீட்டர் சாலைகளும் இந்த வெள்ளத்தால சேதமடைஞ்சதா தகவல் சொல்லப்படுது. இதனால பாதிக்கப்பட்ட பல பகுதிகளுக்கு செல்ற இந்த தரைவழி பாதைகள் கூட துண்டிக்கப்பட்டிருக்கிற நிலைமையால பல மனிதாபிமான உதவிகளை கூட அந்த பகுதிக்கு, அதாவது இந்த பாதிக்கப்பட்ட பகுதிக்கு கொண்டு சேர்க்க முடியாத அளவுக்கு ஒரு நிலைமை இருக்கு. அடுத்ததான் இந்த நேபாள எல்லைக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற திபத்திலேயும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த திபத்திட யோராங் கவுண்டிங்கிற பகுதியில் அந்த பனிப்பாறை சரிவுல இருந்து வந்த அந்த சேறு மிடிபாடுகளும் பெரும் சேதத்தை ஏற்படுத்தி அங்க இருந்த இந்த யோராங் போர்ட் பகுதியையும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கு. அந்த பகுதியில் அதிக அளவுக்கு சேறுகளும் இடிபாடுகளும் தேங்கி போயிருக்கிறதால அது அங்க இருக்கிற அந்த மீட்பு குழுக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கு. இந்த ஒரு நிலைமையால இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்குள்ள போய் உயிர் தப்பின ஆட்களை தேர்றதுக்கு கூட அவங்களுக்கு ஒரு கடினமான சூழ்நிலை அங்க உருவாக்கப்பட்டது. நேபாள காவல்துறையிட சமீபத்திய தகவல் படி இதுவரைக்கும் 270 பேர் உடல்கள் அங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அதோட வந்துகிட்டு அங்க இந்த மீட்பு பணிகள் இன்னமும் தொடர்ந்து நடைபெற்றுக்கு வரதால இந்த எண்ணிக்கை இன்னமும் அதிகரிக்கலாம் என்கிற ஒரு அச்சமும் இப்ப நிலவிக்கிட்டு இருக்கு. இந்த பேரழிவுல காணாம போன வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை சம்பந்தமா இப்ப புதுசா வெளியாகின தகவலை வச்சு நாம பார்த்தோம்னா, அதாவது இந்த நேபாள சுற்றுலாத்துறை வாரியத்தின் சமீபத்திய தகவல் படி நாம பார்த்தோம்னா நேபாளத்தில் 570 சுற்றுலா பயணிகள் காணாம போயிருக்காங்க. இதுல 29 நாடுகளை சேர்ந்த 476 பேர் வெளிநாட்டவர்கள். அதாவது இந்த பேரழிவு நேபாள சுற்றுலா பயணிகள் மட்டுமில்லாம பல்வேறு நாடுகளில் இருந்து சுற்றுலா மற்றும் யாத்திரைக்காக இந்த பகுதிக்கு போன மக்களையும் மிகப்பெரிய ஒரு அளவுல பாதிச்சிருக்குங்கிறது தான் நாம சொல்லி ஆகணும். இதுல இந்தியாவை சேர்ந்தவர்கள் தான் அதிகமான எண்ணிக்கையில காணாம போயிருக்காங்கிறதையும் கவலைக்குரிய விடயமான ஒரு விஷயம். இந்த அடிப்படையில் நேபாள சுற்றுலாத்துறை வாரியத்தின் தகவல் படி பார்த்தோம்னா 177 இந்தியர்கள் இந்த பாதிப்பால காணாம போயிருக்காங்க. குறைஞ்சது 53 உக்ரைன் நாட்டவர்களும் 63 அமெரிக்க குடிமக்களும் காணாம போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆஸ்திரேலியாவை சேர்ந்த 34 பேர், 33 பிரிட்டிஷ் குடிமக்கள், 25 கனடியர்களோட சேர்த்து குறைஞ்சது 8 ஜெர்மன் நாட்டவர்களும் காணாம போயிருக்காங்க. ஜப்பானை பொறுத்த வரையில அவங்களோட இந்த 5 குடிமக்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் அவர்களை தேடும் நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறும் நேபாளத்திடம் ஜப்பான் பிரதமர் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் ஒரு செய்தி இப்ப வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மலேசியாவை சேர்ந்தவர்கள் குறைஞ்சது ஒரு 55 பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று மலேசியாட வெளியுறவுத்துறை தெரிவிச்சிருக்கிற அதே நேரத்தில் நேபாள சுற்றுலாத்துறை வாரியம் வெளியிட்ட அந்த எண்ணிக்கையில காணாம போன மலேசியர்களின் எண்ணிக்கை ஒரு 28 என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே போல இந்த நியூசிலாந்து, ரஷ்யா, சிங்கப்பூர், தென்னாப்பிரிக்கா, தென்கொரியா என்று பல நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் இந்த விபத்தில் சிக்கி காணாம போயிருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கிடையில நாம பார்த்தோம்னா இந்த நேபாள ராணுவம் அதோட சேர்த்து அவங்களோட காவல்துறையை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் இந்த மீட்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறதோட இந்த ஹெலிகாப்டர்கள் மூலம் பாதிக்கப்பட்ட பகுதிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுது. அது மட்டுமில்ல, இந்த தேடுதல் நடவடிக்கைகளுக்காக அந்த ட்ரோன்களையும் தேடுதல் நாய்களையும் பயன்படுத்தி காணாம போனவர்களை மீட்டெடுக்கிற பணிகளை நேபாள அரசாங்கம் என்ன செய்றாங்கன்னா தீவிரமா வேலை செஞ்சுக்கிட்டு வராங்க. இவ்வளவும் தான் இந்த சம்பவம் தொடர்பாக நமக்கு இதுவரைக்கும் கிடைச்சிருக்கிற தகவல்கள். மேலும் இந்த விடயங்கள் தொடர்பான புதிய அப்டேட்டுகள் நமக்கு வந்து சேரக்குள்ள அது எல்லாத்தையுமே தொகுத்து எடுத்து உங்களுக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறதால மறந்துடாம என்னுடைய இந்த ஹசன் கேலரி எனப்படுகின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உலகத்தில் நடக்கிற முக்கியமான தகவல்களையும் மத்திய கிழக்கில் நடக்கிற ஒவ்வொரு புதிய தகவல்களையும் உங்களோட கண்ணெதிரில் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நான் கேரண்டி. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணிட்டு ஏழைவர்களும் இந்த வீடியோவை பார்க்கிற மாதிரி பார்த்து பலன் பெற மாதிரி இந்த வீடியோவை கட்டாயமா ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இன்ஸ்டன்டாவே வந்து கிடைக்கணும் என்று நீங்க நினைச்சா டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கிற என்னுடைய ஆபீஷியல் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கிளிக் பண்ணி அந்த குரூப்ல சேர்ந்துக்கங்க. ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு வீடியோட அப்டேட்டையும் அந்த குரூப் மூலமாகவே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருவேன்ங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்வி.